சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். கடைசியாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி கொஞ்சம் பேசிக்கான தீரம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இதில் இப்போ டீட்டான்றது ஏதாவது ஒரு கோணம் கொண்டு வைப்போமே. டீட்டான்றது ஏதாவது ஒரு கோணம் கொண்டு வச்சா இல்லை கொசெக் டீட்டான்றது என்னென்னா, நேற்று நார்மலாக பார்த்தேன். கொசெக் டீட்டாண்டா இப்போ சைன் டீட்டாண்டா எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம், கொசெக் டீட்டாண்டா செம்பக்கத்திங்கள் எதிர்பக்கம் அப்படி நார்மலாக பார்த்தேன். இன்றைக்கு கொசெக் டீட்டா சைன் டீட்டா அதுகளுக்கு இடையிலான தொடர்பு பற்றி பார்க்க போகிறோம். கொசெக் டீட்டாண்டா என்னென்னா பண்ணப்போம் சைன் டீட்டா என்ன ஒன்றுமில்லை, ஞாபகம் வச்சுக்கிறேன். சிம்பிளான விஷயம். செக் டீட்டாண்டா முதலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் இந்த பேசிக்கான விஷயங்கள் தெரியாததுக்காண்டி தான் சொல்கிறது. படிக்க வரைக்கும் இது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாடி கூட பிரச்சனை இல்லை. ஹொட்டீட்டான்றது இப்போ உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி இப்போ எழுதுறது. அதோட என்னோடய எழுதிட்டு போனீங்கன்னா பாடத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லாட்டி நோட்ஸ் கூட போய் போடுவேன்னு அதை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ விளக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுதான் மெயின். டேன் டீட்டான்றது தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். சைன் டீட்டான்றது கொஸ் டீட்டா. ஹொட்டீட்டான்றது தெரியும். கொஸ் டீட்டாங்கள் சைன் டீட்டா. ஸ்டான் டீட்டான்றது 1/cot டீட்டா. தெரிஞ்ச விஷயம். அடுத்தது இது முதல் தெரிஞ்சிருக்குமா தெரியல. இனி எல்லா இடத்துலையும் அடிக்கடி பயன்படுத்த போகிறது இதுதான் 1. இந்த இப்போ எழுத போகிறது இது ரெண்டுமே எத்தனையோ இந்த பியூர் முடியும் வரைக்குமே எங்கெங்கெல்லாம் வரப்போகுது. 1+cot square theta cot square theta ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரி 1+cot square theta என்னது cosec square theta. cosec square theta hot square 1+cot square cosec square சீல தொடங்குது. hot square theta cosec square theta இது ஈஸி. sin square theta plus cot square theta 1 plus tan square theta 6 square theta. இதெல்லாம் இத்தையும் 1000 100 இத்தையும் கணக்கு செய்ய போகிறீங்க. அதில் எல்லாம் ஃபேமிலியராக ஆகிடும். சும்மா இப்போ ஸ்டார்ட்டில் ஒரு ஞாபகத்துக்காண்டி சும்மா மண்டையில் பட்டோன்னு வரணுமே. 1+cot square theta cosec square theta சியோட தொடங்குது. 0 அவ்வளோதான். சும்மா விஷயம். இப்போ தெரிஞ்சால் சரி. சும்மா ஒரு இதுக்கு நிறுவல் அப்படின்னு செய்யலாம். சும்மா சொல்கிறேன் பாருங்க. எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கணும். எல்லாத்தையும் சொல்லி இப்போ என்ன சொல்கிறேன் பார்த்துக்கலாம். ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கொள்வோம்டா. அது ஏபிசி பக்கம் டீட்டாண்டா கோணம். இப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். சைன் டீட்டாண்டா என்ன தெரியும். சைன் டீட்டாண்டது எதிர்பக்கத்துங்க செம்பக்கம். எதிர்பக்கம் என்ன டீட்டாக்கு பிசி. செம்பக்கம் என்ன செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் செம்பக்கம் ஏசி. கொசெக் டீட்டாண்டா என்ன சொன்ன செம்பக்கத்தின் கீழ். இப்படியே பார்த்தாலே தெரியுது தலைகள்ண்டு. இப்போ நிறுவனங்கள் என்ன செய்வாங்க தெரியுமா. இப்போ சைன் டீட்டா எழுத மாட்டாங்க. இதை எழுதிட்டு இப்போ கொசெக் டீட்டா ஏசிங்க பிசிங்க எழுதிட்டு என்ன செய்ய ஒன்றிங்கு பிசிங்க ஏசி இப்படி எழுதான் தானே. மேலே எங்களையும் ஈஸியாக பிரிக்கிறோம். அது பிரித்தா மேலே காலில் தெரிஞ்சிருக்கும். மேட்ச் படிக்க வந்துருக்கீங்க. பிசிங்க ஏசிங்க சைன் டீட்டா இப்படி தானே எல்லாத்துக்கும். சும்மா சின்ன நிறுவிட்டு போகிறது. இருந்தால் இதுக்கு மட்டும் நிறுவி காட்டுறேன். இதில் எல்லாத்துக்கும் நம்மளை நிறுவலாம். இங்கே இந்த sin square theta plus cos square theta equal to 1க்கு 1 ரீகட். sin square theta என்ன sin thetaன்றது எதிர்பக்கத்திங்கு செம்பக்கம் பிசிங்கிள் ஏசி. இது என்ன ஏபிங்கிள் ஏசி. பிசிங்கிள் ஏசி ஏபிங்கிள் ஏசி ஸ்கேர் சரியா. ஒரு பக்கம் எல்ஹெச்எஸ் எடுத்து நிறுவிட்டு போகிறேன். பிசி ஸ்கேர் ஏசி ஸ்கேர் கீழே ரெண்டுக்கு பொது எடுக்கிறேன். ஏபி ஸ்கேர்
ஏவி ஸ்கேட் க்ரெடஸ் பிசி ஸ்கேட்ன்றது என்ன? பைதரஸின் தேற்றம். பைதரஸ் என்ன சொல்லியிருக்கார்? எதிர்பக்கங்களின் கூட்டுத்தொகையும் அயல் பக்கங்களின் எதிர்பக்கங்களின் ஸ்கேட்டரும் அதோட அயல் பக்கங்களின் ஸ்கேரையும் கூட்டிக்க அது செம்பக்கத்தின் ஸ்கேர். என்ன செம்பக்கம்? என்ன ஏசி ஸ்கேர். இது என்ன ஏவி ஸ்கேர் பிசி ஸ்கேர். தமிழ் சொல்களில் பிரச்சனை பைதரஸின் தேற்றம் இதுதான். அப்போ இதுக்கு பதிலாக மேலே இருக்கிறது பதிலாக என்ன போடலாம்? ஏசி ஸ்கேர் போட்டலாம். கீழே என்ன போடலாம்? ஏசி ஸ்கேர். அப்போ இது என்ன 1 இது நிறுவலாம் என்ன 1 + அந்த tan ஸ்கேர் தீட்டா tan தீட்டா பதிலாக பிரதிட்டு சுருக்கிட்டு போயிருக்க அது 1/cos ஸ்கேர் தீட்டான்னு வரும். அது sec ஸ்கேர் தீட்டா. இதே தான் 1 + cos ஸ்கேர் தீட்டா. சரி, அது சின்ன நிறுவல். இதெல்லாம் இணைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குது, படிக்கங்காக மூவ் பண்ணுவோம். சரி.